எதுக்குக்கா வந்திருக்கோம்? ஒரே வழி மாத்தி வந்துட்டும் போல இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு வழியும் தெரியாதுக்கா. பயமா இருக்குதுக்கா. பைத்தியம் மாரி நிக்கிறக்கா. சொல்லுக்கா. வழி தெரியாம பாதை தெரியாம வந்துட்டேன். எப்படி போறதுன்னு வழி தெரியலையே. ஒரே காடா இருக்கே, ஒரே ஜின்னல் இருக்கே, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. எந்த பக்கம் போறது? அம்மா எங்களுக்குலாம் பயமா இருக்குமா. நீங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கம்மா. சுற்றுலா பிக்னிக் போலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. நிறைய சிங்கம் புலிலாம் இருக்கும் போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம்மா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிறைய சிங்கம் புலிலாம் இருக்கு. எப்படிமா நம்ம போறது வெளியே? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம இப்படியே இதே பாதையிலே நடந்து போவோம். ஆமாக்கா, அவ சொல்ற ஐடியாலேயே நம்ம இந்த பாதையிலே நடந்து போவோம். அக்கா நம்ம வழியை மாத்தி வந்துட்டோம். நம்ம போற வழி இது இல்லக்கா. நம்ம காட்டுக்குள்ள திரும்பியும் காட்டுக்குள்ள தான் வந்து மாட்டிக்கிட்டோம். எந்த பக்கம் பார்த்தாலும் மரம் மரமா தெரியுது. காடா இருக்கு. சின்னோன்னு இருக்கு. பசிக்குது வேற. தண்ணி ஒரே தாகமா இருக்குது. எங்க குடிக்குதுன்னே தெரியலக்கா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. தண்ணி தாகம் எடுக்குது. சரி சரி சரி, நம்ம இங்க வந்துட்டோம். வழி தெரியாம சுற்றுலாக்கு வரணும். இங்க பார்த்தா வெறும் மரமா இருக்கு. பசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. இங்க ஒரு குளம் பார்த்தேன். அந்த குளத்துல தண்ணி எடுத்து குடிப்போம் வாங்க. அம்மா அது ஒரு குளம், வாங்க தண்ணி குடிக்கலாம். அம்மா அது ஒரு குளம், வாங்க அந்த தண்ணி குடிக்கலாம். அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தண்ணியில விழுந்துட்டேன். தண்ணி குடிக்கிறேன், காப்பாத்துங்க. அம்மா ரோசி வாய்ஸ் கேக்குது. ரோசி காணோம். அம்மா திரும்பி பாருங்கம்மா, ரோசி தண்ணியில விழுந்துட்டா. ரோசி 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 பத்திரமா என் கையை பிடி, வெளியே வா. அம்மா நான் தண்ணி குடிக்கிறேன்னு விழுந்துட்டேன். நீங்க வந்து தூக்கிட்டீங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி சரி, யாரும் பயப்படாதீங்க. நம்ம வழி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு யார்ட்டையாச்சும் கேட்டு போயிடலாம் வீட்டுக்கு. அக்கா உங்க பின்னால பாருங்க, காட்டு பூனை நிக்குது. உங்களை கடிக்க போகுது. என்ன சோடா புட்டி சொல்றேன்? அம்மா திரும்பி பாருங்கம்மா, காட்டு பூனை. நாங்க வழி தெரியாம வந்துட்டோம். சுற்றுலா வந்தோம். பாதை தெரியாம வந்துட்டோம். எந்த பக்கம் போறதுனே வழி தெரியல. கொஞ்சம் வழி சொல்றியா? ஹெல்ப் பண்றியா? உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். நீட்டா போனீங்கன்னா ஒரு பாதை தெரியும். அந்த பாதை வழியே போனீங்கன்னா ஒரு வீடு தெரியும். அந்த வீட்டில் இன்னைக்கு இருந்துருங்க. இல்லைன்னா நிறைய புலி சிங்கம் எல்லாம் உங்களை வேட்டையாடிடும். இன்னைக்கு அங்கே தங்கிட்டு நாளைக்கு சூரிய வெளிச்சம் வந்தோடனே அந்த பாதையை பார்த்துக்கிட்டே போங்க. வீடு போய் சேருங்க. சரி, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. நாங்கள் அந்த பாதையை பார்த்துட்டே போகிறோம். இன்னைக்கு அந்த வீட்டில் நாங்கள் தங்கிட்டு நாளைக்கு சூரிய வெளிச்சம் வருவோம். அந்த பாதையை நோக்கி போய் வீடு சேர்றோம். ரொம்ப நன்றி புலியாரே.